வணக்கம், நான் சுரேஷ். இன்றைய வீடியோ வேலையால் சமைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸோட. அதுதான் இன்றைய வீடியோ. என்ன செய்யணும்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள. நிலைமை கடை பூட்டிட்டு 10-11 மணிக்கு இப்போ இந்த வேலைக்கு வந்துட்டோம். அதை அலைஞ்சு இப்போ தான் மீன் கழுவு தான். இப்போ சமைச்சு எத்தனை மணிக்கு சாப்பிட்றது பாருங்கள். இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை. படத்துக்கு மீன்களும் அவர் வளர்ந்தாளண்டபடியே கீழே குனிஞ்சு படத்துக்கு வந்து கழுகுறார். மீனை கழுவி பொரிக்க போகிறாங்க. ஒரு சோறு ராக்கிட்டோம். ஒரு காய்ச்சிங்க மீன் இதெண்டாச்சு. சோறு காய்ச்சிருக்கு, கருவேப்பிலை அடக்கு. அடுத்தது பாருங்க மக்களே, இதுதான் எங்களை வாழ்க்கை, வெளிநாட்டு வாழ்க்கை. நீங்கள் நினைக்காதீங்க. கொதிச்சு கொண்டு இருக்குது. உப்பு புளி என்னவா இருக்கோ பசியில் சாப்பிட்டுட்டு கண்ணை முடிக்கொண்டு கிடக்கும் இல்லையா. இதுதான் எங்களை வாழ்க்கை. அது சரி. நிப்பாட்டு. மூடி போட்டு அங்காள அந்த அடுப்பில் வச்சுட்டு ஐயோ கொமாண்டா வைங்க. சூடு ஏறட்டும். ஏறின உடனே மீனை பொரிக்கலாம். மீனுக்கு சாதா மஞ்சளும் பிரட்டி தூளும் பிரட்டுங்க, மூச்சு அடிக்காது. சின்ன அடுப்பிலே வைக்கேன். ஓகே. இது நல்ல கழுவி வச்சிங்கன்னா இருக்கும். சாப்பாடு குடிப்பீங்க. மஞ்சள் தூள் போட்டு தூள் ஐட்டங்கள் ஒவ்வொன்றுக்கும் பேர்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்கோம். ஏனென்றால் பேர்கள் தெரிய ரெஸ்டாரண்ட் மாதிரி எல்லாத்துக்கும் பேர் எழுதி வச்சுருக்கோம். பெருஞ்சீரம், நச்சீரம், மண்டு, கடுகு, மிளகு எல்லாத்துக்கும் பேர் எழுதி ஒட்டி இருக்கிறோம். ஏனென்றால் எல்லா பொடியாருக்கும் பேர்கள் தெரிய. அல்லோரான்னு சொல்லலாம். அல்லோர் இல்லையான்னு நாட்டில் பிரியாணி இல்லையான்னு சொல்லுவாங்க. இங்கே இத்தாலியில் அல்லோரா. கட்டி மஞ்சள்லேருந்து கலாச்சார கடை இங்கே ஒரு வீட்டில் நடக்குது. இப்போ மஞ்சள், மிளகு, உப்பு எல்லாம் போட்டு பிரட்டி வச்சுக்கல. கொஞ்சம் ஊற விட்டுட்டு பொரிப்போமா. என்ன சந்த பக்கத்தில் இருந்தபடியோ புரேஸ்கோ மீனா வேண்டி சாப்பிடுவோம். எல்லாம் வேண்டியது வச்சுக்கலாம். அதாவது இந்த மீன் சினியை பொரியும் கூட இல்லாட்டி கறியொண்டு வையும் கூடான்னு இங்கே பாருங்க ரீ போய் கிடாக்கு. மீன் சீனை சும்மா பொரிச்சாலும் நல்லா இருக்கும், இல்லாட்டி குழம்புக்கு சூப்பராக இருக்கும். மற்றது இந்த ரச்சியல் இது எல்லாம் இதில் 3-4 பேர் இருக்கிறபடியே என்னென்னலாம் வேண்டி வச்சுருக்காங்களோ தெரியா. அவரை வச்சுட்டு எடுத்து சமைப்பாங்க. வச்சாக்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் என்னென்ன வச்சு. இது மீன் சீனை. மீன்சினை நான் கொண்டு வந்து வச்சபடியே கொஞ்சம் ஞாபகமாக கிடக்கு. அதை பொரிக்க சொன்னாங்க, பொரிக்கணும். வாழைப்பழம் நாங்கள் எல்லாம் தட்டு வழியை வைக்கிறதில்ல. மக்களே பார்த்து குறை நினைக்காதீங்க. இப்படி தான் பொடியெல்லாம் இருக்கிறபடியே இதுதான் எங்களோட வாழ்க்கை. தக்காளி பழம், மூடி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். ஆனால் தட்டுகள் இங்கே கீழே ஒருக்கா கிடக்கு. நாங்கள் வைக்கிறது ஒன்றுக்கு அள்ளி போட்டு வரோம். இன்னும் வாரது அப்படியே அலுப்பு பஞ்சு தானே. ஒரும்பரான் ஆத்தியா எப்படி எங்கட தமிழன் கண்டுபிடிப்பு. வாழைப்பழத்தில் உரும்புறாதபடி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கான்.
நானும் ஒரு நாளும் சமைக்க தெரியலை. இவங்கண்ட சமைக்கிறாங்க, கூப்பிட்டாங்க, லீவு தானே வந்தாப்பில் உங்களோட சமையலை பார்ப்போம். அது சரி. மீன் பிடிக்கிற தெரியாண்டு கேட்காயங்க, தெரியும். நாங்கள் எப்படி இரவில் சாமத்தில் அதான் சாமத்தில் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம்னு பாருங்க. இதுதான் எங்களோட வெளிநாட்டு வாங்க ஊரில் இருந்து ஒன்றே காயங்க. நாங்கள் வடிவாக ஏசியிலேருந்து சாப்பிட்றோம். உங்கள் புட்க தாங்க இல்லாமல் எண்ணெயில் திறந்து விட்டுருக்கோம். சரியான பக்க குளிரும் அதில் பண்ணால் கதைக்கிறோம். நீங்கள் அதில் குறைய நினைக்கக்கூடாது. ஓகே, கொஞ்சம் ஒன்று இருக்குது. இதில் கொஞ்சம் பொரிச்ச காய்ச்சியாச்சு, இன்னும் பொரிக்கவும் கிடக்கு. இங்கே பொரிஞ்சது கிடக்கு. சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு எப்படி இருக்குண்டு. அங்கே மினக்கடை கஷ்டப்பட்டு பொறிக்கணும். நான் சாப்பிட பேச போகிறாங்க புரு நாங்கள் பொறி அந்த மாதிரி இருக்கும், தூக்குது. சூப்பராக இருக்குது. முள்ளெல்லாம் பொறி வட்டுது, நரண்டு போகுது முள்ளு. சோறு ரெடி ஆகிட்டு இனி பொரிச்ச மீன் குழம்பு சாப்பிட போகிறோம்ப்பா. மீன் குழம்பு இல்லை, மீன் குழம்பு. மீன் குழம்பு. அது பொரிச்ச சட்டின்னு தெரியுந்தா மீன் குழம்பு. சரி, எல்லோரும் முடுங்க வரைய பார்ப்போம். காணும் சரி. 12 மணி ஆகுது சமைச்சு சாப்பிட்டேன். நேற்று 1 மணியா? சரி, சாப்பிட